ஒரு கவுன்சிலர் கூட இல்ல. அது இந்த கட்சியில பஞ்சம் பிழைக்க போன தன்னுடைய வாயை வாடகைக்கு விட்டு வார்த்தைகளை விற்று பிழைக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் ராஜ்மோகன் என்ற அந்த நபர், ஆதவர்ஜுனாவுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர், வாய்ஸ் ஆஃப் காமன்ல வரக்கூடிய அந்த வருமானத்திற்காக பிழைப்புக்காக போன அந்த நபர், அவருக்கு தைரியம், துணிச்சல், தெம்பு, திராணி, கொள்கை, கோட்பாடு, லட்சியம் ஏதாவது இருந்தா ஏதாவது ஒரு டிபேட்டுக்கு வாங்க. ஏன் டிபேட்டுக்கு நாம் தமிழ் கட்சி வருதுன்னா வர்றதே இல்லை. டிபேட்டுக்கு எதுவும் இருமான வார்த்தை, சாட்டை துறைமுருகன், சல்மான், அபுபக்கர் வர்றாங்கன்னா வர்றதே கிடையாது. நாங்கள் வரமாட்டோம். இப்போ நேற்று வேறு அறிக்கை போட்டிருக்காங்க, தாவேக்காவுடைய தலைமை நிர்வாகிகளை கேட்காமல் யாரும் டிபேட்டில் கலந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா டிபேட்டில் கூட அடி வாங்கிட்டு இருக்காங்க. கேட்குற கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் எந்த கட்சியாலும் சரி, எந்த கட்சி கேட்குற கேள்விக்கும் வீட்ட பதில் இல்லை. அதுவும் நம்ம கேட்குற கேள்விக்கு பதிலே இல்லை மொத்தமாக. அப்போ எல்லா டிபேட்லையும் அசிங்கப்படுறாங்கன்னு என்ன பண்றாங்கன்னா கட்சி தலைமை வரக்கூடாதுன்றது. மேடையை போட்டு எங்கேயோ ஓரமா உட்காந்துட்டு நீ தேனிக்கு வா, நீ சேலத்துக்கு வா, கரூர்ல போய் கூட்டம் போட்டிருக்காங்க 6 மாசத்துக்கு பிறகு. கூட்டத்தை போட்டு அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி நாங்கள் ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னு சொல்லி அந்த ராஜ்மோகனுங்கிற நபர் சொல்றாரு.